கண்ணீராவா கண்ணீரா? இங்கெல்லாம் கண்ணீரா தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் பேசிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக பேசிய அண்ணன் ராஜன் அவர்களுக்கும், என் அன்பு சகோதரர் இயக்குனர் பேரரசு அவர்களுக்கும், இந்த படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான கதிர் ரவன் இல்லை, கதிர் ரேவன். அப்படியா? ஏதோ ஜோசியம் பார்த்து வச்சிங்களோ? சரி, கதிர் ரேவன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் கௌசல்யா அவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக பேசுனீங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். மற்றும் தம்பி இயக்குனர் அவர்களுக்கும், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் தயாரிப்பாளர் அவர் தம்பி பேர் எனக்கு கத்தி படத்தோட இல்லையா, கத்தி தானே தம்பி, நல்லா பேசுனீங்க, ரொம்ப சுருக்கம் பேசுனேன். அண்ணன் தயாரிப்பாளர் நல்லா பேசினாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். வரும்போது ட்ரெய்லர் ஓடிட்டு இருந்தது, ஒரு பாட்டு கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது, மிக சிறப்பாக இருந்தது அந்த பாட்டும். அதில் நடித்திருந்த கதாநாயகன், அது இன்னொரு கதாநாயகன், 2 கதாநாயகிகள். அதில் எந்த கதாநாயகன் விட்டு கொடுத்தா, எந்த கதாநாயகன் விட்டு கொடுத்தும் கெட்டு போகலை, எந்த கதாநாயகன் விட்டு கொடுக்காம இருந்தான் அப்படின்றது இந்த கதையில் பார்த்தா தான் தெரியும், முழு படம் பார்த்தா தான் தெரியும். சிறப்பாக இருந்தது, மேக்கிங் ஸ்டைல் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கங்க்ராச்சுலேட் யூ. எதுக்குன்னா, எனக்கு யாருன்னே தெரியாது, இவர் ஏதோ நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் படம் எடுத்துருக்கிறாருன்னு தான் நினச்சேன். நான் மலேசியாவில் இந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு இயக்கத்தை நான் முதலாக பார்க்கிறேன். மலேசியா திரைப்படம் இது கை தட்டலாம், எல்லாம் தூங்கி வழியாதீங்க. என்னப்பா ப்ரெஸ் தூங்குறாரு, எந்திரி கண்மணி, நீதான் கொஞ்சம் நேரம் உட்காருங்க, நான் பேசுறேன்ல. அப்புறம் என்னுடைய அருமை தம்பி முன்னாள் ரோபோ சங்கர், இந்நாள் பீப்பாய் சங்கராக மாறிவிட்ட என் அன்பு தம்பி அவர்கள். என்ன தம்பி, திருப்பியும் ரோபோ சங்கராக மாற வாழ்த்துக்கள். அவரு சிறப்பா அழகா சிறுசா பேசினாலும் அதில் ஒரு பெருசா ஒரு விஷயத்தை வச்சு பேசினாரு, ரொம்ப நல்லா இருந்தது. படத்துல 2 ஹீரோயின். அந்த காதல் பிரிவாற்றாமை பாட்டு ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க சகோதரி. அந்த என்ன முதல் வரி நினைவோவா, கனவே, அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டியூன் இஸ் பியூட்டிஃபுல். ரியலி என்னுடைய முதல் வாழ்த்து இந்த இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் சொல்கிறேன். 2வது இயக்கம் சிறப்பாக இருந்தது. பார்த்த உடனே ஒரு புதுசாக ஒரு இயக்குனரெல்லாம் பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் உங்கள் துணைவியார்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே அவங்க முதல் படத்தில் நான் பாட்டு எழுதினேன், அந்த படம் முடியும் போது நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ அவங்க பாட்டு எழுதியே உங்களை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கவிதைக்கு அடிமையாயிட்டீங்க, கரெக்டா? இவர் டியூனுக்கு ஏதோ டியூனுக்கு நீங்களா டியூனு, அந்த டியூனுக்கு சரி, உங்க டியூனுக்கு அவங்க டியூன் ஆயிட்டாங்க. ஆக முதல் படத்தோட முடிவிலேயே இவங்க காதல் பிறந்திருக்கிறது. 2வது படம் தொடங்கும் போது இதானே, 2வது படம் துவங்கும் போது ஒரு நல்ல சென்டிமெண்ட் சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப டச் பண்ணுச்சு ரியலி. பிகாஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த குழந்தை பிறப்பதற்கு சில தாமதம் என்ற ஒரு சொல்ல பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுரும். அந்த பிரச்சனைகளை நானும் சந்தித்தேன். அதனால சொல்ல, அந்த பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து என் மனைவியார் எழுதின கதை தான் எஜமான். அதனால உங்கள் மனைவி மாதிரி என் மனைவியும் எஜமான் என்ற ஒரு கதையும்
அதை தொடர்ந்து பொன்னுமணி என்ற கதையும் திரைக்கதையும் அவரே எழுதியிருக்கிறார். அதுக்கு அவார்டே வாங்கிட்டாங்க. நமக்கு எதுவும் அவார்டு கிடைக்கல. அதனால நிச்சயமா இந்த படத்தின் மூலம் உங்கள் மனைவியாருக்கு துணைவியாருக்கு ஒரு அவார்டு நிச்சயம் உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, இது என்னன்னா உங்களுடைய ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட அந்த அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு நிச்சயமா இந்த படம் வெற்றிய ஒரு சான்றாக இருக்கும். ஏன்னா அதுதான் சான்றாக இருக்கணும்ன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது ஒரு புது இயக்குனர் எடுத்த மாதிரி இல்லை, ஒரு நிறைவான மேக்கிங் ஸ்டைல் இருந்தது. அதுக்காக தான் நான் சொல்றேன். மற்றும் முழு படமும் பார்க்காம என்னால் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த கண்ணெல்லாம் நீராவையே சுமந்து கொண்டிருக்கிறது, அதான் உங்க கதை. அந்த நீரா உங்களை சுமந்தாளா என்று எனக்கு தெரியாது. அந்த நீராவை எதற்காக விட்டு கொடுத்தீர்கள் என்றும் தெரியாது. அவன் அண்ணன் சொன்ன மாதிரி, நம்ம தம்பி சொன்ன மாதிரி, உங்கள் துணைவிக்காக நீங்கள் விட்டு கொடுத்தது, உங்களுக்காக உங்க துணைவி விட்டு கொடுத்தது, அந்த ரெண்டு இருக்கு பாருங்க, அது நிச்சயமா ஒரு சக்சஸ்ஃபுல்லான எலிமெண்டா தான் இந்த படத்துல உங்களுடைய உணர்வுகளும் இதில் கலந்திருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது கொஞ்சம் டஃப்பான படமா தான் இருக்கும், நம்ம சும்மா பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருக்காங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஒரு ஏதோ விஷயம் இருக்கும். பொதுவாகவே எல்லாரும் சொன்னாங்க, மலேசியா அண்ணன் சொன்னாரு, மலேசியாக்காரங்கன்னா நம்ம சரியா கவனிக்க மாட்டோம். யார் சொன்னது? இன்னைக்கும் என்னுடைய மலேசியா நண்பர்கள் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணிடுவாங்க. நான் எல்லா ப்ரோக்ராமையும் விட்டுட்டு அவங்கள வரவேற்பேன். அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம கவனிப்போம். தமிழர்களோட பண்பாடு. உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மலேசியாவில் இல்லை போட்டு, இந்த ராஜன் எங்க வந்தாலும் இப்படித்தான் ஒரு பிட்டை போட்டுருது. ஏன்? தமிழர்கள் தாங்க மரபு மாறாமல் என்ன இங்க இருக்கு. ஏன் இல்ல? நான் இருக்கேன், நான் அப்படித்தான் இருக்கிறேன். நீங்க அப்படி இல்லை போல இருக்கு. அது நீங்க அப்படி இல்லைன்னு சொல்லுங்க பாருங்க. அவன் தம்பி எப்போ வந்தாலும் மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு ஷூட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு கார்ல தூக்கி போட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் பார்க்கணுமோ அங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. கரெக்டா? பாத்தீங்களா? கை தட்டுங்க. அதுக்கு பேரரசு மலேசியாக்காரங்கிட்ட பழக்கமே கிடையாது. அவர் வெளிநாடே போக மாட்டாரு, பயந்துட்டு. அவரு விட்டுட்டு, நாங்க போகும்போது ஒரு தடவை விட்டுட்டு போயிட்டோம், நானும் செல்வமணி விட்டுட்டு போயிட்டீங்க. ஆக மலேசிய தமிழர்களுக்கு இணையாக இந்த தமிழர்களும் மலேசிய தமிழர்கள் பால் அன்பும் ஆதரவும் பாசமும் காட்டுபவர்கள் தான் என்பதை நான் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படித்தான் என்னுடைய நண்பர்கள். அதான் எந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. மலேசியாவில் இப்ப பிரசன்ட் எம்பி ஒருத்தர் எனக்கு தெரியும், ஒரு சின்ன தம்பி. அவர் பேர் என்ன? அவர் மந்திரி ஆயிருக்க வேண்டியது. அவர் எனக்கு தெரியும். அப்போ மந்திரியா இருக்காங்களே ஒரு லேடி, நம்ம தமிழச்சி, பினாங்கில இருந்து ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க. இப்போ அவங்கள இந்த மாதிரி எல்லாமே எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எப்போ வந்தாலும் அண்ணே நான் வரேன்னே, நீங்க இருக்கீங்களா அம்மாங்க, வாங்கம்மா அப்படின்னு அவங்க ரூம் போடுறதுல இருந்து கார் அரேஞ்ச் பண்றதுல எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த திரைப்படத்தை தமிழர்கள் நிச்சயமா வரவேற்பாங்க, எல்லா அளவும் சந்தேகப்பட வேண்டும். நிச்சயமாக தமிழர்கள் இதை மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பார்கள். உங்க மலேசியாவில் நடந்த ஒரு சின்ன விஷயத்த சொன்னீங்க, இந்த படத்தை போட்டு காட்டும் போது எப்படி அவங்க உங்களை நேசிச்சு அந்த உள்ளுணர்வை உருவாக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் உங்க படத்துல இருந்ததுன்னா அது அங்க சக்சஸ் ஆன மாதிரி இங்கேயும் சக்சஸ் ஆகும். அது டெஃபினட்டா. ஏன்னா கண்டென்ட் தான் இன்னைக்கு முக்கியம் ஒரு படத்துக்கு. ஆகவே நீங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஒரு மிகச்சிறந்த கதையைத்தான் நீங்கள் ஏன்னா சொந்த காசு போட்டு படம் பண்றதுக்கு 2 இளைய தம்பதிகள் முடிவெடுத்திருக்கிறீங்கன்னா அந்த முடிவுக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டே உங்களுக்கு பிறக்க போற குழந்தை இல்லையா? அது ஒரு குழந்தை கதை. அதுக்கப்புறம் இது அடுத்தது 3வது வேற, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 1, அதுக்கு முன்னாடி 1 தெரியாது. எனிவே அதே மாதிரி இந்த
திரைப்படத்தின் ரிசல்ட் வந்து உங்களை மிக மிக மகிழ்விக்கும் ஒரு ஒரு ரிசல்ட்டா இருக்கும். ஏன்னா இங்க வந்து எல்லாம் சினிமா தியேட்டர் கிடைக்காது, அதுக்கு தான் என் தம்பி வந்து உண்மையை சொல்லி உடைச்சுட்டாங்க, டென்ஷன் ஆக வேணாம். இப்பவும் சொல்றேன், நல்ல கண்டென்ட் உள்ள படங்களுக்கு தியேட்டருக்கு ஆள் வர்றாங்க. லப்பர் பந்துக்கு வரலையா? லப்பர் பந்துக்கு வந்தாங்க. எத்தனை சின்ன படங்கள் கேள்விப்பட்ட அப்புறம் கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. அதனால அது வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்பது பல வருஷமா வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். தியேட்டருக்காரங்க வச்சு செஞ்சுட்டே தான் இருக்காங்க. இதை மாத்துறதுக்கு யார் பண்ணணும்? நீங்க தம்பி சொன்ன மாதிரி தயாரிப்பாளர்கள் ஒரு முனைப்பா ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமை இல்லைன்னா இந்த சினிமாவில் நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. இதே புரட்சி தலைவர் காலத்துல சினிமாவுக்கு ஒரு பிரச்சனைன்னா பிரச்சனை வந்ததே இல்லை. எவனாச்சும் பிரச்சனை பண்ணான்னா சின்னவர்கிட்ட நியூஸ் போயிடும் அப்படின்னு உடனே எல்லாமே அடங்கிடுவாங்க. எந்த ஒரு தியேட்டர்லயாவது பிரச்சனை வந்திருக்கு? எந்த ஒரு படமாவது ரிலீஸ் ஆகாம இருந்திருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். குப்பை படம் கூட ரிலீஸ் ஆகும். புரட்சி தலைவர் காலத்தில் தான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த அரசியலும் சினிமாவும் ரெண்டரை கலந்ததுனால வந்த பிரச்சனை தான். அரசியல்வாதிகளுக்கு சினிமாவுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. சினிமாவை ஒரு சுதந்திரமான காற்றாக சுவாசிக்க விட்டு வேண்டும். அதை தான் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தேன். ராஜண்ணா இப்ப கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். என்ன ஆமா. ஸோ சினிமாவில் அரசியல் இருக்கலாம், அரசியல்ல சினிமா இருக்கக்கூடாது. அரசியல சினிமா இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்படி இருந்தப்பெல்லாம் படங்கள் சிறப்பாக ஓடி இருக்கு. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு அமைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். யார் டிஸ்ட்ரிபியூட்டர்? நீங்க தான் பாருங்க. வாங்க முன்னாடி உட்காருங்க. நீங்க இந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பின்னாடி உட்காந்து வச்சிங்கன்னா எப்படி எவ்வளவு தைரியமா. சாரி, இவருக்கு ஒரு மிகப்பெரிய கரவசத்தை கொடுங்க. தைரியமா நிச்சயமா இந்த படம் வெற்றி படமாக உங்களுக்கு வரும் என்று சொல்லி இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நீங்க மலேசியாவிலிருந்து வந்திருக்கீங்க. ஆனா நீங்க மலேசியாக்காரர் மாதிரி எல்லாம் இல்லை, நீங்க தமிழர்கள். எல்லாரும் சொல்றாங்க, நாங்க நீங்க சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. திரைக்கடலோடையும் திரவியம் தேடு. அது உங்க அப்பம் பாட்டங்கள் பண்ண காலம். அப்போ பிரிட்டிஷ்காரன் இங்கிருந்து இப்போ கொஞ்சம் பேர்த்த தூக்கிட்டு போய் அங்க வேலை வாங்கிட்டு இருந்தான். அதுல செட்டில் ஆனவங்க பாதி பேர் தமிழர்கள். அங்க மலேசியாவிலும் மற்ற இந்தோனேஷியா அந்த மாதிரி தீவுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவங்க வேலைக்காக நம்மளை கொண்டு போய் வச்சாங்க. அப்படியே பாரம்பரியமா அங்கேயே இருந்து பிறந்து வளர்ந்து அப்படியே குடும்பமா ரப்பர் தோட்டங்கள்ல வேலை செஞ்சு அந்த மாதிரி கஷ்டப்பட்ட காலங்கள் அது. நீங்க வந்து அங்க வந்து அனுப்பப்பட்டவர்கள் தானே தவிர நீங்க தமிழர்கள். நீங்க இங்க வர்றது உங்க உரிமை. யூ கேன் டேக் எ பிஓஐ கார்டு இல்லையா? நீங்க ஒரு கார்டு வாங்கிக்கலாம், இங்கேயே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், இங்கேயே ஆதார் வாங்கலாம். உங்களுக்கு 2 குடியுரிமை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்க. அனைத்து மலேசிய தமிழர்கள் உங்களுடைய பாரம்பரியத்தை கரெக்டா ஐடென்டிபிகேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னொரு குடியுரிமை இந்தியாவில் இருக்கிறது. அதை பயன்படுத்துங்க. யாரு சொன்னது உங்களை வெளிநாட்டுக்கா? மலேசியாக்காரன். நீங்க தமிழ் ஐயா. எங்களை விட நல்லா அழகா தமிழ் பேசுறீங்க, எங்களை விட அழகா பாட்டு எழுதுறீங்க. ஆக சிறப்பு வாய்ந்த இந்த விழாவில் ஒரு சிறப்பு நம்ம எல்லாம் சேர்க்க வேண்டிய ஒரு நேரத்துல நமது அனைத்து பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் இவங்க 2 பேர்த்த பத்தி எழுதுங்க, இந்த படத்தை பற்றி எழுதுங்க. இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அது ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று பத்திரிகை ஊடக நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.